இன்றைக்கி டே 31. இன்றைக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் ஆட்சி எனும் கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார்? அந்த கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ பார்ப்போம். குடியரசுத் தலைவரின் நியமனங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க பார்ப்போம். ஆர்டிகல் 155 வந்து மாநில ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்துக்கான ஆளுநரை அவர் தான் நியமிக்கிறார். 239 வந்து யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநரையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 338 தேசிய பட்டியலின ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அடுத்து 338A தேசிய பழங்குடியின ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் 338B இவர் தான் நியமிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 350B தேசிய மொழிவாரிய சிறுபான்மை ஆணையரை இவர் தான் நியமிக்கிறார். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழன் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.